Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us what debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Romans chapter 11 verse 1 to 36. ரோமர் அதிகாரம் 11 1 முதல் 36 வசனம் வரை. வசனம் 1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை விட்டாரே என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலே பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். I say them hath the God caused, and a way is the people. God forbid. For I am an Israelite of the seed of the Abraham, of the tribe of the Benjamin. வசனம் 2. தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியா
குறித்து சொல்லிய இடத்திலே வேதம் சொல்கிறதே அறியீர்களா? அவன் தேவனையே நோக்கி, God hate not and cast away his people which he for canow for he not with what the scriptures said of the Elisha, how he maketh intercession to God and against Israel, saying. அவர் பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்து வந்தவர், இஸ்ரேலைட்ஸ். அவரும் யார்? பவுல். அவர் சொல்கிறாராம், இஸ்ரேலைட்ஸ் அவர் பெஞ்சமின் கோத்திரம், கடைசி கோத்திரம். அதான் வசனம் 3. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்க தரிசனங்களையே அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிப்படங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது, Lord, they have the killed and the prophets, and taken down many altars, and I am left alone and they seek my life. வசனம் 4. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு எண்ணின பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. But what said the answer of God unto him? I have received to myself 7,000 men who have the not above the kenny chew the image of Bala. வசனம் 5. அப்படியே போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மிகுதியாயிருக்கிறது. Even so then at this present time also there is a remnant according to this election of the grace. வசனம் 6. அது கிருபையினாலே உண்டாயிருந்ததால் கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபையே அல்லவே. அன்றியும் இது கிருபையினால் உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்ல என்றால் கிருபையானது கிருபை அல்லவே. And if by grace, then is it no more of the work. Otherwise grace is no more grace. But if it be of the work, then is it no more grace. Otherwise work is no more work. வசனம் 7. அப்படியானால் என்ன இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாளமாய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். What the Israel he did not and obedient, that which he seeketh for but this election, hate and obedient, hit and the result were and blinded. வசனம் 8. காண நித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. According as it is written, God had given them the spirit of the slumber, eyes that they should not see, and ear that and they should not hear, unto his day. வசனம் 9. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கமும் கண்ணியும் இடறுவரின கல்லும் பதிலுக்கு பதிலா
மறித்தாலும் கடவது. And David said, let there and table be made a sinner, and a trap, and a stumbling block, and the recompense unto them. வசனம் 10. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்பொழுது குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறானே. Let their eyes be undarkened, that they might not see, and about down and there and back always. வசனம் 11. அப்படி இருக்க எழுந்திருக்கும்படியாக இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தையும் எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. I say then how they and stumble, that they and should fall. God and forbid, but and return to God there. Full salvation is then common to the Gentiles, for to the provide them to the jealousy. வசனம் 12. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்கும். அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படியே இருக்கும். Now if the fall of them be the riches of the world, and the diminishing of them the riches of the Gentiles, how much more their fullness. வசனம் 13. புற ஜாதியர்களாகிய உங்களுடனே பேசுகிறேன். புற ஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தார்களுக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டுமென்று, for I speak unto you and Gentiles, and inasmuch as I am the apostles of the Gentiles, I magnify many of his. வசனம் 14. என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். I by any means I may provide to the emulation them which are my flesh, and might save some of them. வசனம் 15. அவர்களை விடுதலை உலகத்தை ஒப்புரவாக்குதல் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. For if this and casting we have them, and be the reconciling of the world, that what shall the recovering of them be but life from the dead. வசனம் 16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். For if these first fruits be holy, the lamps is also holy, and if the root be the holy, so are the branches holy. வசனம் 17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க கட்டொலிவு மரமாகிய நீ அவைகளிலிருந்த இடத்திலேயே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேர்களுக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால், and if some of their branches be broken off, and though being a wood, olive trees and were grafted in among them, and with them partakest of the root and fruit fatness of the olive trees. வசனம் 18. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை
சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். Burst not an against the branches, but if thou and beest, thou and breakest not the roots and but the root tree. வசனம் 19. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்றும் சொல்லுகிறையே. Thou were, say then, their branches were and broken off, that I might be and graft in. வசனம் 20. நல்லது, அவிசுவாசத்தினாலேயே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்திலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தனையாயிராமல் பயந்திரு. I will branches of this unbelief, they were broken off, and thou standest by the faith, be not an high-minded, but fair. வசனம் 21. சுவாபவாக்கிகளை தேவன் தப்புவிடாதிருக்க உன்னையும் தப்புவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. For if God and separate and not the natural branches take head and lost, he also separate not thee. வசனம் 22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பாயும் பார், விழுந்தவர்களிடத்திலேயே கண்டிப்பாயும் உன்னிடத்திலேயே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்து இருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய். Behold therefore and the goodness and the severity of God, and them which for severity, but toward the goodness if thou continue in this and goodness, outwards thou and also shall be and cut off. வசனம் 23. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலேயே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. And they also, if they inhabit not stir in the unbelief, shall be and grift in, for the God is unable to the graft them in the again. வசனம் 24. சுவாபத்தின்படியே காட்டொலிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தாள். சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? For if thou and what cut out of the olive tree, which is unwild by nature, and the grafted countries to the nature into a good olive trees, how much more the shall these which be the natural branches be engrafted into their own olive trees. வசனம் 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமானுக்கென்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் வேண்டுமென்று இருக்கிறேன். அது என்னவெனில், புற ஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர்களில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். For I will not, brethren, that he shall and be an inherit of this generate of this mystery, lest you shall be the wish in your the one connects that blindness in part is an happen to the Israel until the fullness of these Gentiles be come in. வசனம் 26. இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலகுவார்.
என்றும், and also all Israel shall be and saved, as it is the written, there shall come out of the Sion the deliverer, and shall turn away ungladness from the Jacob. வசனம் 27, நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது அதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. For this is my covenant unto them, when I shall take away their sins. வசனம் 28, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்படுவார்கள் ஆகியிருக்கிறார்கள். As on concerning the gospel, they are the enemies, for you are the sheep, but as the trudging, the election, they are the beloved, for the fathers and sheikhs. வசனம் 29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைப்பும் மாறாதவைகளே. For the gift and the calling of the God are the without repentance. வசனம் 30, ஆதலால் நீங்கள் முதற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்தும் இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கமும் பெறுகிறீர்கள் போல. For as he in the times past have not believed God, hate and have the now obedient need mercy to God there and unbelief. வசனம் 31, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமையில் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்திலே இரக்கமும் பெறுவார்கள். Even so have those also now not believed, that to God your mercy they also might obey their mercy. வசனம் 32, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்க தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். For God hate and condemned them all in the unbelief, that he might have the mercy upon all. வசனம் 33, தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானமும் அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராய முடியாதவைகள். Who that depart of this righteous, both of the wisdom and knowledge of the God, how unscribable is in judgment, and is the way past and find out. வசனம் 34, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? For who and can know and dismay of the Lord, have who and hate and Ben and is and counselor. வசனம் 35, தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? Have who and first give when to him, and it shall be and recompense unto him again. வசனம் 36, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். For of him and to God him and to him are all things, to whom be glory forever. Amen. பியானம். அவை அனைத்திற்கும் உடனடியாக இடதுபுறத்தில் ஒரு பயிற்சியாக உங்கள் சொந்த பியானோ அல்லது கீபோர்டில் உள்ள அனைத்து களையும் நீங்களே கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். களை கண்டறிதல் வெள்ளை விசைகள் அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டிருப்பதாக நாம் சொன்னது நினைவிருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் கீபோர்டில் ஒரு ஐ கண்டறிந்தால் அடுத்த வெள்ளை விசை ஒரு ஆக இருக்கும். எங்கு அமைந்துள்ளது என்பதை
கருப்பு விசைகளின் அடிப்படையில் குறித்து கொள்ளுங்கள். அது 2 கருப்பு விசைகளின் தொகுப்பின் நடுவில் அமர்ந்திருக்கிறது. உண்மையில் நீங்கள் பியானோவில் உள்ள 2 கருப்பு விசைகளின் அனைத்து தொகுப்புகளையும் கண்டறிந்தால், டி ஆனது அவற்றில் ஒவ்வொன்றின் நடுவிலும் அமைந்துள்ளது. ஒரு பயிற்சியாக உங்கள் சொந்த கீபோர்டில் உள்ள அனைத்து டி களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். ஈ களை கண்டறிதல் இப்போது உங்களால் ஒரு சி மற்றும் ஒரு டி ஐ கண்டறிய முடியும் என்பதால், டி க்கு உடனடியாக பிறகு வரும் வெள்ளை விசை ஒரு ஈ என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெள்ளை விசைகள் அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? கருப்பு விசைகளுடன் தொடர்புடையதாக ஈ இன் இருப்பிடத்தை விவரிக்க முயற்சித்தால், ஈ ஆனது 2 கருப்பு விசைகளின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். மற்றவைகளைப் போலவே, நீங்கள் பியானோவில் உள்ள 2 கருப்பு விசைகளின் அனைத்து தொகுப்புகளையும் கண்டறிந்தால், ஈ ஆனது அவற்றில் ஒவ்வொன்றிற்கும் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளது. உங்கள் சொந்த பியானோவில் உள்ள அனைத்து ஈ களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். அவை அனைத்திற்கும் உடனடியாக immediately to the left of all of them. As a practice exercise, try to locate all the C's on your own piano or keyboard. Finding the D's, remember how we said the white keys are laid out in alphabetical order? So, that means if you locate a C on the keyboard, the next white key will be a D. Take note of where D is located, in terms of the black keys. It sits in the middle of the set of 2 black keys. In fact, if you find all the sets of 2 black keys on the piano, D is located in the middle of each of them. Try to find all the D's on your own keyboard as a practice exercise. Finding the E's now that you can locate a C and a D. Remember that the white key immediately after D is an E. You do remember that the white keys are laid out in alphabetical order, right? If you try to describe the location of the E as it relates to the black keys, you'll agree that the E is located to the right of the 2 black keys. And as with the others, if you locate all the sets of 2 black keys on the piano, E is immediately to the right of each of them. Try to locate all the E's on your own piano. ஆமிஷ் புக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எனக்கு வேலை கூட செம்ம லேட்டாக தான் முடிஞ்சுது. 2 மணிக்கு முடிஞ்சுது. 700 ஏர்ன் பண்ண கிருபை கொடுத்தார். 100 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு வரதுக்கு ஆயிடுச்சு. நேற்று நானும் எங்கள் அப்பாவும் பல்லாவரம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பிரிட்ஜில் ஏறினோம். ஏர்போர்ட் பிரிட்ஜ் ஏறி கரெக்டாக ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த டைமில் டெஸ்லா காரு டொமஸ்டிக் இதில் பிரிட்ஜில் ஏறி போகிறதுக்கு முன்னாடி என்ட்ராகிறத நம்ம தமிழ்நாட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தேன். கத்திரிக்காய் பூ கலர் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. பெரிய விஷயம். அது டெஸ்லான்னு அது பேக்கில் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ ஒரு டெஸ்லா காரை பார்க்க கிருபை கொடுத்தார். உலகத்திலேயே மிகவும் நேர்த்தியான 10 கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி அந்த டெஸ்லா காரில் இலங்கையில் வெறும் 35 லட்சத்துக்கு கொடுத்து நம்ம ஊரில் 70 லட்சமா அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் ஆட்டோ பைலட்டிங் ப்ரோக்ராம் 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்களுடைய ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அது ஆட்டோ பைலட்டிங்கும் பண்ணும்ன்றத சொல்லியிருக்காங்க. தி பெஸ்ட் கார் வேர்ல்டு வைட் இஸ் டெஸ்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஆமிஷ் புக்ஸ் பார்ப்போம்.
உலகில் எந்த கவலையும் இல்லாதது போல் அவன் சிரித்தான். அவனது இதயம் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். ஹெலன் அவனிடமிருந்து பிரிந்த பிறகு அவள் அவனிடம் 2 முறை பேசியிருந்தாள். ஆரம்பத்தில் அவள் ஹெலனின் பக்கம்தான் இருக்கிறாள் என்று அவன் உறுதியாக நம்பினான். அவள் யாருடைய பக்கமும் இல்லை என்பதை அவனை நம்ப வைக்க அவளுக்கு சில முயற்சிகள் தேவைப்பட்டன. ஒருவேளை உண்மையான காதலின் பக்கத்தை தவிர. உண்மையைச் சொல்லப்போனால் அவள் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தால் அது ஃப்ரீமனின் பக்கமாகத்தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவள் யாரையும் மதிப்பிட விரும்பவில்லை. அவளுடைய பார்வையை உணர்ந்தது போல் ஃப்ரீமன் திரும்பி அவள் தன்னை உற்று பார்ப்பதைக் கண்டான். ஈவி தன் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி பிறகு மீண்டும் அவன் பக்கம் திருப்பினாள். அவள் அவனை பார்க்கவில்லை என்று பாசாங்கு செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் நண்பர்கள். அவன் தன் கன்னத்தை லேசாக அசைத்து அவள் முன்னரே ஊற்றி வைத்திருந்த சிறிய காகித கோப்பையிலிருந்து தண்ணீர் குடித்தான். அவர்களுக்கு இடையே இருந்த தூரத்திலிருந்தே அவனது கண்களில் முன்பு இல்லாத ஒரு சோகமான ஒளி இருப்பதை அவளால் உணர முடிந்தது. அவன் நேசித்த பெண்ணால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அடியாலும் ஆழமாகும் ஒரு சோகம் அது. அவர்களுக்கு உதவ என்ன செய்வது என்று தனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று ஈவி விரும்பினாள். ஹெலன் பிரிந்து செல்வதை தடுக்க அவள் முயன்றாள். ஃப்ரீமனிடமிருந்து பிரிவதை தடுக்க ஹெலனிடம் பேச முயன்றாள். ஹெலனிடம் எதை பற்றியாவது பேச முயன்றாள். ஆனால் அவள் பொத்தான்கள், அலங்கார நூல்கள், ஆடம்பரமான காலணிகள் மற்றும் சாம்பல் நிற வண்டிகளை பற்றி மட்டுமே பேச விரும்பினாள். பிரகாசமான வண்டிகளை விட சாம்பல் நிற வண்டிகள் ஏன் சிறந்தவை என்று ஹெலன் நினைத்தாள். And laughed like he had no care in the world. She knew his heart had to be breaking. She had talked to him a couple of times since Helen had broken up with him. At first, he had firmly believed that she was on Helen's side, and it took her a couple of attempts to convince him that she wasn't on anyone's side. Except for perhaps the side of true love. Though truth be known, if she had to pick a side it would have been Freeman's. Though she didn't like to judge. As if sensing her gaze, Freeman turned and caught her staring at him. Evie flicked her attention elsewhere, then back. There was no sense trying to pretend she hadn't been watching him. They were friends after all. He gave her a slight deep of his chin and took a drink of water from the little paper cup she had poured earlier. Even from the distance that separated them she could tell that his eyes held a sad light that they hadn't had before. A deepening sadness that came with each blow dealt by the woman he loved. Evie just wished she knew what to do to help them. She had tried to talk Helen out of leaving. She had tried to talk Helen out of breaking up with Freeman. She had tried to talk to Helen about anything, but all she wanted to talk about were buttons and decorative threads and fancy shoes and grey buggies. Why Helen thought grey buggies were superior to their bride. Concept books, 4 books.
ஹுல்கா ராவன் மற்றும் பாடல் வரிகளின் தாக்கம் கட்டுரை. பிரிங்ஜான்ஸ் வின்சென்ட்ஸ் சுருக்க பாடல் கருவிகள் கட்டுரைகள் பெண் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒன்றாக மாறி வருகிறது. அவ்வளோதான். அடுத்து நான் என்கிற நிலைகளுக்கும் இங்கே ஆசிரியரான நான் என்ற வருத்தத்திற்கும் உருவாக்கத்திற்கும் இடையிலான உறவின் தெளிவின்மை பராமரிக்க மையம் வாக்கின் தூண்டான அமைப்பு தி எம்ப்ளாயர்ஸ் போல உதவுகிறது பல்வேறு இடங்களில். இந்த ஒரு புக்கு முடிஞ்சது. சர்வதேச பாதுகாப்பு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு கொள்கைகள் குறித்து விவாதத்தை வரவேற்று சர்வதேச பாதுகாப்பு விவாதங்களின் குறிப்பு தலைமை பரிசீலிக்கான நிகழ்ச்சிகள் நிரலை அமைத்துள்ளது. கடைசி சர்வதேச பாதுகாப்பு திருத்தப்படுது மட்டுமல்லாமல் மையம் சர்வதேச பாதுகாப்பில் பெல் மையம் ஆய்வுகள் புத்தக தொடர்பை திறந்து இருக்கிறது. MIT பிரஸ் வெளியிட்டு உள்ளது. இந்த தொடர்பு சர்வதேச பாதுகாப்பு கொள்கையில் சமகால பிரச்சனைகளை குறித்து புத்தகங்கள் வரலாற்றின் அடித்தளங்களாக அத்துடன் அவற்றின் கருத்தேல் மற்றும் வெளியிடுகிறது. இந்த ஒரு புக்கு முடிஞ்சது. ஃபுல்லாகவே இந்த புக்கு முடிஞ்சிச்சு. நமக்கான தயாரிப்பு கருவிகள் ஊட்டச்சத்து பைனாப்பிள் கருஞ்சீரகம் டொமேட்டோ கிரேவி ஆனியன் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த படத்தில். அல்டிமேட் கிரைண்டர் மிளகுத்தூளை எவ்வாறு அளவில் அரைக்க முடியும். பொடி முதல் கரடு முரடான வரிசையில் வரை மேல் பகுதியில் வணிக விரிதாக நிரப்புவதற்கும் வெளியே வருகிறது. ஜூஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்றது அன்றாட இது உடனடியாக நம்ம ஒரு கப் கரெக்டாக ஒரு கப் அளவு 100 கிராம் அதுலேருந்து 150 கிராம் வரைக்கும் ஈஸியாக நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம தேவை வரைக்கும். அதுக்கப்புறம் அதிநவீன அத்தியாவசிய தேவைகள் உணவு செய்கிறதுலேருந்து தண்ணி ஹீட் பண்ணுறதுலேருந்து பேக்கிங் அந்த தட்டு கடாயி இதெல்லாம் அரிசி குக்கர் மாதிரி எலக்ட்ரிக் குக்கர்ஸ் இதெல்லாம் அது நவீன மாதிரி இதில் இருக்குது. லகுராக ப்ரெஷர் ஸ்மார்ட் குக்கர் மேம்படுத்தப்பட்ட போக்வேர் அந்த
மேகசினில் போட்டிருந்தது. இப்பொழுது சேவையுடன் ஏஐயும் பணிபுரிய வைக்கவும். உலகம் இப்பொழுது சேவையுடன் செயல்படுகிறது. அதுக்கப்புறம் வெடிக்கும் அபாயகரமான ஆயுதங்களை நிர ஆயுதபாணிகளுக்கு அப்புறப்படுத்தும் போது துல்லியமானதன் எல்லாமே வெடிக்கும் ஆயுதங்களை அகற்றுதல். EOD. உங்கள் சிறந்த அமெரிக்கா கடற்படை EOD தொழில்நுட்ப வல்லுநர்களால் அபாயத்தில் ரேடியோ ஓடும்போது குண்டுகளை நிர ஆயுதபாணியாக்கி அப்புறப்படுத்தவும் மட்டுமல்லாமல் மனித உயிர்களை பாதுகாக்கவும் அவர்களின் பெரும் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்றும் தெரிந்திருந்தும் கூட. அதனால் தான் த பில் பெயின் ட்ரெப்பர் வலுவான கடிகாரம் தீவிர சூழ்நிலையிலும் உண்மையிலேயே பாதகமான சூழ்நிலையிலும் இன்றியமையாது. உங்கள் சிறந்த சுயமாக இருங்கள். பந்து அதிகாரப்பூர்வ PR தர நிலையில் 1891 முதல் பாதகமான சூழ்நிலையில் துல்லியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் அப்பா ஹாஸ்டலில் ஜான் பிரிக்ஸ் அவர் சொன்னது என்ன பார்த்திங்கன்னா, ஜெர்மனி கிறிஸ்துவ கண்ட்ரி, அங்கே வந்து கரப்ஷன் இருக்காது. அந்த நாடு வந்து முக்கியமாக எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அங்கே ஜீசஸ் தெரியலனாலும் சரி, ஆனால் அவங்க உண்மையாகவும் உத்தமமாகவும் இருப்பாங்க. ஜீசஸ் தெரிஞ்சு கிறிஸ்துவ நாடாக இருந்தும் ஜீசஸ் தெரியாதவங்களும் அங்கே இருக்காங்க அப்படின்றத அவர் சொன்னார். அப்படியாப்பட்ட நாடுலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.